அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமிக சுவாமிதான். இப்போ நாம் காண இருப்பது மீனராசிக்கு நவம்பர் மாத பலன்கள். மீனராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சில வினாடிகளில் பார்த்து முடிச்சிட போகிறோம். ஜென்ம ராசியில் சனி மாத முற்பாதையில் 8ல் சூரியன் சஞ்சரிப்பால் எந்த விஷயத்திலையும் யோசித்து செயல்படக்கூடிய நேரமாகும். குரு அதிசாரமாக 5ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத பலன்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ அப்படி தான் இந்த மழை கால சீசன் வேறு. அதனால் உணவு பொறுத்தவரைக்கும் வீட்டில் சாப்பிடுங்க, வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடம்பு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். உடல் இருந்தால் தான் மனம் அமைதி அடையும். ஏதாவது ஒரு சின்ன வலி ஏற்பட்டால் கூட நம்ம தாங்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கு கிடையாது. உடலில் வலி போயிட்டுச்சுன்னா மனம் அப்படியே அலைபாயும். ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே, எதுவுமே செய்ய முடியாது. அது வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கொஞ்சம் இந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. பண வரவுகள்லாம் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. பணத்தை பற்றி பொருளாதார பற்றி வரவு இருக்கும். கொடுத்த கடன்கள் மீட்பதற்குண்டான மாதமாகவும் இருக்குது. அதனால் அதை பற்றி யோசனை பண்ணாதீங்க. உடல் இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். மாதிரி உடல் இருந்தால் தான் எல்லா செயல்களும் செய்ய முடியும். மூச்சை பிடிங்கிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவசியமில்லாத உணவுகளை சேர்க்காதீர்கள். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வர்ற பணத்தை கேப்சர் பண்ணுறது வழியை பாருங்கள். ரொம்ப பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கணும். நடக்கிறது நாராயண செயல், நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் கணபதி அருள். அப்படி நடப்பதெல்லாம் உங்கள் இறைவனர்கள் அப்படின்னு நினச்சிங்க. யோசனை பண்ணிக்காதீங்க. வர்ற பிரச்சனையை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட உள்ளவங்களும் அனுசரித்து போங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதம் ஓரளவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்க. காலையில் 4 to 5:30 பிரபஞ்ச ஆற்றலோட அடிக்கடி இணைந்திருந்தாலே உங்களிடம் இறைவன் பேசுவான். பல பேருக்கு அது தெரியாமே போயிடுது. கொஞ்சம் உங்களிடம் மருந்து இருக்குது. அதை உங்கள் மனதிற்கு மருந்து அதுவே இருக்கும். சிந்தனைகளை செயல்பாடுகளை விட்டொழியுங்கள். உங்களுக்கு சனீஸ்வர வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, எல்லாத்திலும் சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அவனால் வணக்கம்.